ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற ஆடையிலிருந்து என்னை விடுவித்துக் கொண்ட ஒரு ஒளிப்புள்ளியாக அனுபவம் செய்கின்றேன். நான் ஆத்ம அபிமானி ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் என்னை யார் என்று உணர்வதற்காக தந்தையிடம் வந்திருக்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பரமாத்மா தந்தை கூறுவதை கேட்கின்ற ஆத்மா. நான் ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சியை செய்கின்ற ஆத்மா. நான் இப்போது பரமாத்மா தந்தையின் மூலம் இறை உணர்வு மற்றும் சுய உணர்வை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையோடு செல்கின்ற ஆத்மா. நான் இந்த பதித்த உலகிலிருந்து தந்தையின் மூலம் பாவன உலகிற்கு செல்கின்ற ஆத்மா. நான் இப்போது ஞானம் பெற்றிருப்பதால் மிகவும் புத்திசாலித்தனமாக பேசுகின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையின் மகா வாக்கியத்தின்படி தந்தை ஒருவரை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக தந்தையை புரிந்து கொள்கின்ற ஆத்மா. சூரிய சந்திர வம்சத்தினராகிய நான் உலகிற்கு எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் சூரிய வம்சத்தினராக சந்திர வம்சத்தினராக வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் என்னுடைய புத்தியில் இந்த சித்திரங்களின் முழு ஞானத்தை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொண்டு புத்தி யோகத்தை தந்தையிடம் செலுத்துகின்ற ஆத்மா. நான் பரமபிதா பரமாத்மாவை நினைவு செய்வதன் மூலம் தந்தையின் ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. தந்தை சொர்க்கத்தை படைக்கின்றார். நான் அவசியம் சொர்க்கத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை உடையவனாக ஆகி தந்தையின் ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து விகர்மஜீத்தாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது கடைசி நேரத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் அனைவருக்கும் முதலில் தந்தையின்
அறிமுகத்தை கொடுக்கின்ற ஆத்மா. நான் பதித்த பாவனன் தந்தையை நினைவு செய்து விகர்மங்களை விநாசம் செய்து விடுகின்ற ஆத்மா. சர்வ சக்திவான் பதித்த பாவனன் ஞானக்கடல் கீதையின் ஞானம் கொடுக்கும் வல்லலை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் கல்பத்திற்கு முன்பு போன்று தந்தையை நினைவு செய்து விகர்மங்களை விநாசம் செய்து விடுகின்ற ஆத்மா. நான் என்னிடம் படிந்துள்ள கரைகளை யோக பலத்தின் மூலம் நீக்குகின்ற ஆத்மா. நான் தூய்மையாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் மகிமை மட்டுமே செய்கின்ற ஆத்மா. நான் 84 பிறவிகளுக்கான நடிப்பை நடித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் அதிகாலையில் எழுந்து ஞான சிந்தனை செய்கின்ற ஆத்மா. நான் மன்மனா பவ என்பதை நினைவில் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் ஞான சிந்தனை செய்து யார் வந்தாலும் அவர்களுக்கு புரிய வைக்கின்ற ஆத்மா. நான் முரளியின் முக்கிய கருத்துக்களை குறிப்பெடுத்துக் கொண்டு பிறகு அதை திரும்பவும் படித்து மனதில் பதிய வைக்கின்ற ஆத்மா. நான் பாவன உலகத்திற்கு செல்வதற்காக என்னுடைய புத்தி யோகத்தை பதித்த உலகின் பக்கம் இருந்து நீக்கிவிடுகின்ற ஆத்மா. தந்தை என்ன கூறுகின்றாரோ அதை நான் குறிப்பெடுத்துக் கொண்டு பிறகு திரும்பவும் படிக்கின்ற ஆத்மா. நான் தந்தை கூறுவதை மற்றவர்களுக்கும் கூறுகின்ற ஆத்மா. நான் பாவன உலகம் செல்வதற்காக இந்த பதித்த உலகில் இருந்து புத்தியின் தொடர்பை நீக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் நம்பர் 1 வியாபாரியாகி ஒரு நொடி மற்றும் எண்ணத்தில் வருமானத்தை சேமிக்கக்கூடிய கோடீஸ்வரனாக ஆகின்ற ஆத்மா. நான் என்னை பிஸியாக வைத்துக் கொண்டு நம்பர் 1 வியாபாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் என்னுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் வருமானத்தை செய்கின்ற வியாபாரி ஆத்மா. நான் ஒரு நொடி மற்றும் எண்ணத்தில்
வருமானத்தை செய்து காட்டுகின்ற ஆத்மா. நான் குஷி என்ற பொக்கிஷத்தில் நிரம்பிய ஆத்மா. நான் சதா மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஆசனத்தில் அமர்ந்திருந்து ஆடாமல் அசையாமல் இருக்கின்ற ஆத்மா. நான் சதா சகயோகியாக சேவாதாரியாக இருப்பதால் பாப் தாதா கூடவே இருக்கின்ற ஆத்மா. நான் சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் நான் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அதை நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.